இந்த மிசைல் தொகுதி அப்படிங்கிறது இன்னைக்கு பஹ்ரைன் மேல ஈரான் செஞ்ச அமெரிக்காவினுடைய டோவர் ஏர்போர்ஸ் பேஸுக்கு பர்சனல் எஃபெக்ட் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற பேர்ல ஈரான்ல இன்னைக்கு இரவு பெரிய அளவிலான போராட்டங்கள் இடம்பெற்றிருக்கு. அரபிக்கடல்ல இன்னைக்கு அமெரிக்காவினுடைய ஒரு கப்பல் ஒன்றுக்கு ஈரான் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கிற திட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு. ஹிஸ்புல்லாக்களினுடைய பொதுச் செயலாளர் நயீம் காசிம் சில முக்கியமான விடயங்களை சொல்லி இருக்கார். இப்ப ஈரான் தொடர்ச்சியான பல தாக்குதல்களை வளைகுடா நாடுகள் மேல செஞ்சு கொண்டிருக்காங்க. இதனால அமெரிக்காவுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹவுத்திகளினுடைய அரசாங்க தொலைக்காட்சி இன்னைக்கு ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஈரானினுடைய பால்பா சாபா அப்படிங்கிற யுத்தம் தான் இந்த யுத்தம் அப்படின்னு சொல்லலாம். ஈரான் மேக்சிமம் இறங்கி அடிச்சு கொண்டு இருக்காங்க. ஈரான் அமெரிக்கா யுத்தம் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டு வருது. 6வது நாளுக்குள்ள நாம காலடி எடுத்து வைக்கும். இன்றைய நாளினுடைய ஆரம்ப கட்ட விடயங்களை இந்த வீடியோல, அதாவது பார்ட் 1 வீடியோல நம்ம பார்க்கலாம். ஈரானினுடைய மிக முக்கியமான ராணுவ வலையமைப்பாக இன்னொரு துணை ராணுவ பிரிவாக இருக்கிற ஹிஸ்புல்லாக்களினுடைய பொதுச் செயலாளர் நயீம் காசிம் சில முக்கியமான விடயங்களை சொல்லி இருக்கார். என்ன அப்படின்னு சொன்னா, நாங்க கடந்த 15 மாதங்களுக்கு மேலாக தொடர்ச்சியான யுத்த நிறுத்தத்தை கடைபிடிச்சு கொண்டு வந்தோம். ஆனா அது ஒரு ஒன் சைடா மட்டும்தான் இருந்துச்சு. ஐக்கிய நாடுகள் சபையோ அல்லது மத்தியஸ்தம் வகிச்ச நாடுகளோ எந்த விதமான கேள்விகளையும் கேட்கல. கடந்த 15 மாதங்களாக கிட்டத்தட்ட 10,000க்கு மேற்பட்ட யுத்த நிறுத்த மீறல்களை இஸ்ரேல் ஹிஸ்புல்லாக்களின் மேலே செஞ்சிருக்காங்க, லெபனான் மேல செஞ்சிருக்காங்க. எங்களினுடைய பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு. கடந்த 15 மாதங்களாக 500க்கும் மேற்பட்ட எங்களினுடைய வீரர்களை நாங்க எந்தவித யுத்தமும் செய்யாம இழந்திருக்கோம். இஸ்ரேலினுடைய முக்கியமான நோக்கம் அப்படிங்கிறது மத்திய கிழக்குல தி கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கிற திட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்காங்க. அதற்குரிய சகல வேலைகளையும் இஸ்ரேல் செஞ்சு கொண்டிருக்காங்க. அதற்கு ஒரு முட்டுக்கட்டை போடும் விதமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவங்களுக்கு எதிராக செய்யக்கூடிய சகல நடவடிக்கைகளையும் நாங்க இனி தொடர்ச்சியாக தொடர்ந்து செய்வோம். இந்த நேரங்கள்ல இப்படி ஹிஸ்புல்லாக்களினுடைய தலைவர் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹிஸ்புல்லாக்கள் இப்ப இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சா லெபனானினுடைய முக்கிய பிரதேசங்கள் மேல, பொதுமக்கள் மேல இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும். இதனூடாக இப்ப நடத்தி கொண்டிருக்காங்க கடுமையான தாக்குதல். இதனூடாக லெபனானினுடைய அரசாங்கத்தை ஹிஸ்புல்லாக்களுக்கு எதிராக திருப்பி, லெபனானினுடைய மக்களை ஹிஸ்புல்லாக்களுக்கு எதிராக திருப்பி, ஹிஸ்புல்லாக்கள் தான் உங்கள் மேல நாங்க தாக்குதல் செய்யறதுக்கு காரணம் அப்படிங்கிற ஒரு விம்பத்தை லெபனானினுடைய மக்கள் மேல விதிச்சு லெபனானினுடைய மக்களை ஹிஸ்புல்லாக்களுக்கு எதிராக திருப்புவது இதன் நோக்கமாக இருக்கு. இதுக்காகத்தான் ஹிஸ்புல்லாக்களினுடைய தலைவர் பொதுச் செயலாளர் நயீம் காசிம் இவ்வாறான அறிக்கையை வெளியிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். இதே நேரங்கள்ல ஈரானினுடைய இன்னொரு புரொக்சியாக இருக்கிற ஹவுத்திகளினுடைய தலைவர் அப்துல் மாலிக்கும் இந்த இக்கட்டான சந்தர்ப்பத்துல சில முக்கியமான விடயங்களை சொல்லி இருக்கார். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, வளைகுடா நாடுகளையும் அதன் அமைதியையும் குலைப்பதற்காக, அந்த மக்களினுடைய நிம்மதியை குலைப்பதற்காக எத்தனையோ ஆயிரம் மைல்கள் தொலைவில் இருந்து அமெரிக்கர்கள் இந்த பிராந்தியத்தையே ஒரு யுத்த காலத்துக்குள்ள மாற்றி வச்சிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் அமெரிக்கர்கள் தான். ஈரான் மேல அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்த தாக்குதல்களை செஞ்சு கொண்டிருக்காங்க. இதை அரபு ஊடகங்கள் நியாயப்படுத்தி அமெரிக்காவினுடைய பக்கம் நின்றுதான் தொடர்ச்சியாக அரபு மக்களை உளவியல் ரீதியாக மாற்ற வேலைகளை செஞ்சு கொண்டிருக்காங்க. ஆனா நியாயம் என்ன, உண்மை என்ன, ஈரான் எந்த பிழையும் செய்யாம இந்த யுத்தத்துக்குள்ள வந்திருக்கு அப்படிங்கிறத அந்த மக்கள் தொடர்ச்சியாக புரிஞ்சு கொள்வாங்க. அப்படிங்கிற மாதிரி அரபு மக்களுக்கிட்டே அப்துல் மாலிக் சொல்லி இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். இதே நேரங்கள்ல ஹவுத்திகளினுடைய தாக்குதல் எவ்வாறு இருக்கு இந்த யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுவரைக்கும், அதாவது 6வது நாள் ஆரம்பத்தில் இப்ப நாம் இருக்கோம், இதுவரைக்கும் ஹவுத்திகளினுடைய தாக்குதல் அமெரிக்காவுக்கு எதிராகவோ இஸ்ரேலுக்கு எதிராகவோ பெரிய அளவுல இல்லை. ஆனா ஹவுத்திகளினுடைய அரசாங்க தொலைக்காட்சி இன்னைக்கு ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, எப்ப வளைகுடா நாடுகள், அதாவது அரபு நாடுகள் ஈரானுக்கு மேல் தாக்குதல்களை ஆரம்பிக்காங்களோ அப்ப சவுதி அரேபியாவில் இருக்கிற, கத்தார்ல இருக்கிற, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல இருக்கிற, ஏனைய அரபு நாடுகள்ல இருக்கிற அவர்களினுடைய இதயமாக இருக்கிற எரிசக்தி நிலையங்கள் மேல நாங்க தாக்குதல் செய்வோம் அப்படிங்கிறத
அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஈரானை பொறுத்த வரைக்கும் இந்த யுத்தத்தை எப்படி கையாள்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று ஈரான் தரப்புல இருந்து இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அதாவது இதுவரைக்குமே இந்த யுத்தம் ஆரம்பிச்சதிலிருந்து இந்த யுத்தம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைக்கோ எந்தவித அழைப்புகளையோ ஈரான் அமெரிக்காவுக்கிட்ட சொல்லவும் இல்லை, அமெரிக்காவுக்கு செய்தி அனுப்பவும் இல்லை. அதே போன்று அமெரிக்கா அனுப்பின செய்திகளுக்கு ஈரான் எந்த விதமான ஒரு பதில்களையும் வழங்கவே இல்லை. ஈரான் மீண்டும் மீண்டும் உறுதியா சொல்லி கொண்டிருக்காங்க இந்த யுத்தம் நீண்ட கால ஒரு யுத்தத்துக்கு தான் ஈரான் தயாரா இருக்கு, ஈரான் அதைத்தான் இப்ப செஞ்சு கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லியிருக்காங்க. அதுதான் இப்ப அப்துல் மாலிக்கினுடைய கருத்துல இருந்து ஒத்து போகுது அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு சொன்னா எப்ப வளைகுடா நாடுகள் ஈரானை தாக்க ஆரம்பிக்குதோ அப்ப ஹவுத்திகளினுடைய ருத்ர தாண்டவத்தை நீங்க பாப்பீங்க அப்படிங்கிறப்பலாம் ஹவுத்திகளினுடைய தலைவர் அன்சார் அல்லாக்களினுடைய தலைவர் அப்துல் மாலிக் சொல்லி இருக்கிற இந்த பரபரப்பான யுத்தத்துல இது ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கிற இதே நேரங்கள்ல இப்ப ஈரான் தொடர்ச்சியான பல தாக்குதல்களை வளைகுடா நாடுகள் மேல செஞ்சு கொண்டிருக்காங்க. இதனால அமெரிக்காவுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெறுமனே 4 வீரர்கள் மட்டும்தான் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லி கொண்டிருக்காங்க. ஏன்னா அது முற்றிலும் பொய்யான ஒரு விடயம் அப்படிங்கிறத சில தரவுகள் நமக்கு நிரூபிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது அமெரிக்காவினுடைய டோவர் ஏர்போர்ஸ் பேஸுக்கு பர்சனல் எஃபெக்ட் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற பேர்ல எங்களுக்கு வேலையாட்கள் வேணும் அப்படிங்கிறத இண்டீட் வலைத்தளம் ஊடாக அமெரிக்கா ஒரு விண்ணப்பம் ஒன்றை பதிவு செஞ்சிருந்தாங்க. இந்த இண்டிட் வலைத்தளத்தில இருந்து உடனடியாக இந்த வேலையாட்களை கோர்ற மனுவை தூக்கி இருந்தாங்க. இதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சர்வதேச ஊடகவியலாளர்களுக்கு பல சந்தேகங்கள் வந்து கொண்டிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் 4 பேர் மட்டும்தான் இதுவரைக்கும் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா ஏன் இவ்வாறான ஒரு வேலையாட்களை இவ்வாறான ஒரு ஏர்பேஸுக்கு தேவை அமெரிக்காவுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி சில கேள்வி கணைகளை அமெரிக்காவை நோக்கி தொடுத்து கொண்டிருக்காங்க. இதுக்குரிய முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா உயிரிழந்த அமெரிக்க வீரர்களினுடைய உடைமைகள் அவர்களினுடைய சொத்துக்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கு மத்திய கிழக்குல இருக்கிற அவர்களுடைய சொத்துக்கள் எடுத்துக்கு அவர்களுடைய குடும்பத்துக்கிட்ட ஒப்படைக்கிறதுக்காகத்தான் இந்த வேலையாட்களை அமெரிக்கா கோரி இருக்காங்க. அந்த அடிப்படையில மத்திய கிழக்குல உயிரிழந்தவர்களினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய சென்டகம் சொல்லி இருக்கிறதுக்கும் உயிரிழந்தவர்களினுடைய எண்ணிக்கைக்கும் பெரிய அளவிலான வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறத இதனூடாக உலக நாடுகளுக்கு இன்னைக்கு பல சர்வதேச ஊடகங்கள் இந்த தகவல்களை சொல்லி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில அமெரிக்கா இந்த யுத்தத்துல பெரிய அளவிலான இழப்புகளை சந்திச்சு கொண்டிருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்களுமே இல்லை அப்படிங்கிறது தரவுகளூடாக இன்னைக்கு நிரூபிக்கப்பட்ட செய்தியாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவ்வாறு அமெரிக்காவினுடைய செய்திகள் ஒரு பக்கம் இருக்கக்குள்ள இப்ப இஸ்ரேல் மேல தொடர்ச்சியாக ஈரான் தாக்குதல் செஞ்சு கொண்டிருக்காங்க. இஸ்ரேலிய மக்கள் என்ன செய்யறாங்க பங்கர்களுக்குள்ளேயும் ஷெல்டர்களுக்குள்ளேயும் ஓடி ஒளிச்சு கொண்டிருக்கிற இந்த நேரங்கள்ல ஈரான்ல இன்னைக்கு இரவும் பெரிய அளவிலான போராட்டங்கள் இடம்பெற்றிருக்கு. ஆயத்துல்லா அலி கமேனியினுடைய மரணத்திற்கு இரங்கல் தெரிவிக்கும் முகமாகவும் ஈரான் அப்படி என்பது சரணடையவே கூடாது, பதிலடி தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில பல ஆயிரக்கணக்கான மக்கள் நாடு தழுவிய ரீதியில போராட்டங்களை வீதியிலேயே செஞ்சு கொண்டிருக்காங்க. இல்ல நாம யோசிச்சே பார்க்கலாமே, ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கு, வெளிநாட்டு போர் விமானங்கள் நம்முடைய நாட்டுக்குள்ள தொடர்ச்சியாக குண்டுமலைகளை பொழிஞ்சு கொண்டிருக்காங்க. இந்த நேரங்களில் யாராவது வீதிக்கிறங்கி போராட்டம் செய்வாங்களா? ஈரானிய மக்கள் செஞ்சு கொண்டிருக்காங்க. அந்த அடிப்படையில IRGC இன்னைக்கு முக்கியமான கருத்தொண்டை வெளியிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா ட்ரூ ப்ராமிஸ் 4 அப்படி என்று தலைப்பு வைக்கப்பட்ட இந்த யுத்தத்துல 18வது அலை தாக்குதலை இப்ப நாங்க செஞ்சிருக்கோம். அந்த தாக்குதல் அப்படிங்கிற பஹ்ரைன்ல இருக்கிற பேசஸ்களை நோக்கி அந்த தாக்குதல் இருந்துச்சு. அந்த அடிப்படையில இந்த மிசைல் தொகுதி அப்படிங்கிற இன்னைக்கு பஹ்ரைன் மேல ஈரான் செஞ்ச தாக்குதலினுடைய ஒரு பகுதி மிசைலா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த 18வது அலையில ஏர்பில் விமான நிலையம் அமெரிக்காவினுடையது, அதாவது ஈராக்ல இருக்கிற விமான நிலையத்தை குறிவைக்கும் பலத்த தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஈரான் சொல்றாங்க என்ன அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 115 நகரங்களுக்கு மேல இதுவரைக்கும் அமெரிக்கா ஈரானுக்குள்ள கடுமையான தாக்குதல் செஞ்சிருக்காங்க. இதுல 900க்கு மேற்பட்ட உறுதி செய்யப்பட்ட உயிரிழப்புகள் ஈரானுக்கு ஏற்பட்டிருக்கு. இதுக்கு பதிலடியாக நாங்க பென் குரியன் ஏர்போர்ட்டை குறி வச்சும் அதனை சுற்றியுள்ள பிரதேசங்களை குறி வச்சும்
பயங்கரமான மிசைல் தாக்குதல் செஞ்சிருக்கோம் அப்படிங்கறத ஐஆர்ஜிசி அறிவிச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில இஸ்ரேலினுடைய முக்கிய தளங்களை குறி வச்சு ஈரானினுடைய தாக்குதல் அப்படிங்கிறது இன்னைக்கு இரவு 6வது நாள்ல தொடக்கத்துல கூட இந்த தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கு. இதே நேரங்கள்ல சவுதி அரேபியாவினுடைய கராஜ் நகரத்தில் இருக்கிற அமெரிக்காவினுடைய ஏர்பேஸாக இருக்கிற பிரின்ஸ் சுல்தானை குறி வச்சும் ஈரான் கடுமையான தாக்குதல் செஞ்சிருக்காங்க. இதுல ஈரானினுடைய 3 குரூஸ் மிசைல நாங்க தடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியா அறிவிச்சிருக்காங்க. கிரீஸ் நாட்டை நோக்கியும் ஈரான் இன்னைக்கு தாக்குதல் செஞ்சிருக்காங்க. ஐரோப்பிய நாடுகளை நோக்கியும் ஈரான் தாக்குதல் செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த தாக்குதலை இப்ப மத்திய தரைக்கடல நிலைநிறுத்தப்பட்டிருக்கிற அமெரிக்காவினுடைய USSR ஜெரால்ட் ஃபோர்ட் அப்படிங்கிற கப்பலூடாக தடுத்திருக்காங்க அப்படிங்கிறத அமெரிக்கா அறிவிச்சிருக்காங்க. மத்திய கிழக்கு தாண்டின தாக்குதலையும் ஈரான் தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அரபிக் கடல்ல இன்னைக்கு அமெரிக்காவினுடைய ஒரு கப்பல் ஒன்றுக்கு ஈரான் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அந்த கப்பல் தீப்பற்றி எரியிற சில சேட்டலைட் புகைப்படங்கள் வெளியாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆர்லி பெர்க் அப்படிங்கிற இந்த கப்பலுக்கு தான் ஈரான் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹொர்மோஸ் ஜலசந்தியில ஏற்கனவே நம்ம சொன்ன விஷயம் தான். ஹொர்மோஸ் ஜலசந்தியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கப்பல்களும் வெளியிறங்கவும் முடியாது, உள்ள வரவும் முடியாது, முழு கண்ட்ரோலும் எங்க கையில இருக்கு அப்படின்னு சொல்லி ஈரான் அறிவிச்சிருக்காங்க. எப்ப அறிவிச்சிருக்காங்க ஈரான்? டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருந்தார், என்ன நாங்க உங்களுக்கு பாதுகாப்பு தருவோம், ஹொர்மோஸ் ஜலசந்தியில் எந்த கப்பல் முள்ளுக்கு வரலாம், வெளியே போகலாம், அதுக்கு அமெரிக்கா உங்களுக்கு பாதுகாப்பு தரும் அப்படின்னு சொன்னதன் பிறகு மட்டுமே ஈரான் 11 கப்பல்களுக்கு தாக்குதல் செஞ்சிருக்காங்க. 11வது கப்பல் சற்று நேரத்துக்கு முன்னர் 2 ட்ரோன் மூலமாக தாக்குதல் செஞ்சிருக்காங்க. கப்பல் பற்றி எரிஞ்சு கொண்டிருக்கு. எந்த கப்பலும் உள்நுழையவும் முடியாது, வெளியே வரவும் முடியாது. இதன் காரணத்தால கத்தார் LNG அப்படிங்கிற இயற்கை எரிவாயு விநியோகத்தை மொத்தமாக நிறுத்தி வச்சிருக்காங்க. இதனூடாக கத்தாரினுடைய முக்கிய பொருளாதாரம் சரிவை நோக்கி சென்று கொண்டிருக்கு. அதே போன்று ஒவ்வொரு நிமிடமும் பல மில்லியன் டாலர்களை துபாய் இழந்து கொண்டிருக்கு, பஹ்ரைன் இழந்து கொண்டிருக்கு, கத்தார் இழந்து கொண்டிருக்கு, சவுதி அரேபியா இழந்து கொண்டிருக்கு. வளைகுடா நாடுகள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு பொருளாதார சிக்கல்களுக்குள்ளே இப்ப தள்ளப்பட்டிருக்கு. ஈரானுக்கு வெளியே இவ்வாறான தாக்குதல்கள் இடம்பெற்றுக் கொண்டு வரக்கொள்ள ஈரானுக்குள்ள கிரவுண்ட் இன்வெஷன், தரைவழி தாக்குதல்களும் இப்ப ஆரம்பிச்சிருக்கு அப்படி என்று சொல்லலாம். அந்த அடிப்படையில நேற்றைய வீடியோல நம்ம சொல்லி இருந்தோம், இந்த மெப்ப குறிப்பிட்டு இதுல இருக்கிற குர்திஸ்தான், அதாவது இதுல இந்த மஞ்சள் நிறத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிற பிரதேசம் தான் குர்திஸ்தான். இதுல ஈரானிய படைகள் குர்துகளுக்கு எதிரான தாக்குதல்களை செய்யறதுக்கு ஆரம்பிக்க போறாங்க. அதுக்காக அந்த பிரதேசங்கள்ல இருக்கிற மக்களை வெளியேற்றி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். அந்த அடிப்படையில இன்னைக்கு இதே இடங்களை குர்துகளுக்கு எதிரான தாக்குதலை ஈரான் ஆரம்பிச்சிருக்காங்க. நேரடி யுத்தமாக இது இடம்பெற்றிருக்கு. குர்துகளுக்கும் இப்ப நாம இந்த வீடியோ பேசிக்கொண்டு இருக்கிற நேரங்கள்ல குர்துகளுக்கும் ஈரானிய IRGC படைப்பிரிவுகளுக்கும் இடையில நேரடி சண்டைகள், நேரடி மோதல்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனூடாக ஒரு விஷயம் மட்டும் நமக்கு புலனாகுது, என்ன அப்படின்னு சொன்னா, ஈரானை பொறுத்த வரைக்கும் இந்த யுத்தம் இவ்வளவு காலமாக 1979ஆம் ஆண்டுல இருந்து எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்தாங்க. இறுதி வரைக்கும் அமெரிக்கா அவர்களுடைய வழிக்கு வார மாதிரியும் இல்லை, இவர்களும் அவர்களுடைய வழிக்கு போற மாதிரியும் இல்லை. இந்த யுத்தத்தை ஈரான் அவர்களினுடைய வரலாற்றுல பல யுத்தங்களை கண்டது போன்று இதையும் செய்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற அதாவது இறுதி கட்ட முடிவு அப்படின்னு சொல்லலாம். ஈரானினுடைய அந்த முடிவோட தான் ஈரான் வேலைகளை செஞ்சு கொண்டிருக்காங்க. அதாவது நானும் இந்த உலகத்துல வாழணும், எனக்கு வாழ்றதுக்கு வழி தரல அப்படின்னு சொன்னா யாருமே வாழ முடியாது எங்களுடைய பிரதேசங்கள் அப்படிங்கிறப்ப இந்த யுத்தத்தை ஈரான் செஞ்சு கொண்டிருக்காங்க அப்படிங்கிறத எல்லாரும் மனதுல வச்சுக்கொள்ளணும். அதாவது ஈரானினுடைய வாழ்வா சாவா அப்படிங்கிற யுத்தம் தான் இந்த யுத்தம் அப்படின்னு சொல்லலாம். ஈரான் மேக்சிமம் இறங்கி அடிச்சு கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்களுமே இல்லை. இதனை தொடர்ந்து ஈரானினுடைய தெஹரான்ல அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆதரவு பெற்ற உளவாளிகள் சிலர் தெஹரானுக்குள்ள பல தாக்குதல்களை செய்யறதுக்கு பல வகைப்பட்ட ஆயுதங்களை, அதாவது கைத்துப்பாக்கிகள், எறிகுண்டுகள் போன்ற முக்கியமான ஆயுதங்களை சேகரிச்சு வச்சு தெஹரான்ல ஈரானினுடைய IRGCக்கு எதிராக தாக்குதல் செய்ய இருந்த ஒரு குழு ஒன்றை ஈரானினுடைய IRGC கைப்பற்றி இருக்காங்க. அவர்கள் அத்தனை பேரையும் கைது செஞ்சிருக்காங்க. அவர்களினுடைய ஆயுதங்கள் எல்லாத்தையுமே பறிமுதல் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி IRGC அறிவிச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில வெளியே எந்த அளவுக்கு யுத்தத்தை செஞ்சு கொண்டிருக்காங்களோ அதே போன்று நாட்டுக்குள்ளேயும் ஈரானினுடைய IRGC தாக்குதல்களுக்கு எதிரான பல நடவடிக்கைகளையும் செஞ்சு கொண்டிருக்காங்க. அமெரிக்காவினுடைய CIA மற்றும் மொசாட் MI6 போன்ற உளவாளிகளுக்கு எதிராக அப்படிங்கிறது இந்த தகவல் இருந்து நாம புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம
நேரத்தோட சொன்ன மாதிரி தான் நான் 115 நகரங்கள் மேல இதுவரைக்கும் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. 900க்கு மேற்பட்ட ஈரானியர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இன்னைக்குமே ஈரானினுடைய தலைநகரமான தெஹரான் மேல கார்பெட் குண்டுகள் போடுற வேலைகளை அமெரிக்கா ஆரம்பிச்சிருக்காங்க. இதுலயும் பலர் கொல்லப்பட்டு இருக்கலாம். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய இந்த 2 நாடுகளும் ஈரான் மேல தாக்குதல் செஞ்சு கொண்டு வரக்குள்ள இன்னொரு முக்கியமான டெக்னிக்கலான ஒரு விஷயத்தை ஈரானிய ராணுவம் ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய ஏர் பேஸ்ல இந்த விமானங்கள் இருக்கிற மாதிரி பெயிண்டிங்களை வரைஞ்சி வச்சிருக்காங்க. அதாவது சித்திரங்களை கீறி வச்சிருக்காங்க. இப்ப மேலுக்கு இருந்த ஒரு ட்ரோன் பார்க்கும் பொழுது கீழே ஒரு விமானம் நிக்கு, கீழே ஒரு ஹெலிகாப்டர் இருக்கு அப்படிங்கிற போலதான் அது அந்த விமானங்களுக்கு, அந்த ட்ரோன்களுக்கு காட்சி அளிக்கும். அப்ப கீழே நிக்கிறது ஒரு விமானம் தான், ஈரானினுடைய ஹெலிகாப்டர் தான் அப்படின்னு சொல்லி போட்டு அதன் மேல தாக்குதல் செய்வாங்க. ஆனா அங்க இருக்கிறது வெறுமனே ஒரு பெயிண்டிங் தான் அப்படிங்கிறது மிஷின்களுக்கு தெரியாது. அந்த அடிப்படையில பெயிண்டிங்களை பல இடங்களை ஈரான் கீறி வச்சிருக்காங்க. இதுல இருந்த ஈரானினுடைய யுத்த தந்திரம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். அந்த அடிப்படையில நிறைய பெயிண்டிங் மேல குண்டை போட்டு நாங்க குண்டு போட்டுட்டோம், ஈரானினுடைய விமானங்களை அழிச்சிட்டோம், ஹெலிகாப்டர்களை அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பல வீடியோக்களை ஐடிஎஃப்ஏ ரிலீஸ் பண்ணி கொண்டிருக்காங்க, சென்டகோமே ரிலீஸ் பண்ணி கொண்டிருக்காங்க. இதுல பார்க்கலாம் இப்படியான பெயிண்டிங்களை தான். இது அமெரிக்காவினுடைய ட்ரோன்ல அமெரிக்கா வெளியிட்ட வீடியோ. இது விமானம் இல்லை, இது இருக்கிறது பெயிண்டிங். இந்த பெயிண்டிங் மேலதான் அமெரிக்கா குண்டு தாக்குதல் போட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் இதுல இருந்து தெளிவா நாம புரிஞ்சு கொள்ளலாம். 6வது நாள்ல ஆரம்பம் வரைக்கும் இன்னைக்கு நடந்திருக்கிற முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இந்த வீடியோல நம்ம உங்களுக்காக வழங்கி இருக்கோம். இந்த தகவல்களை நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் தெரியப்படுத்துகின்ற பல பொய்யான தகவல்கள் இப்ப உலா கொண்டிருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த தகவல்களை தெரிய நினைக்கிறவங்களுக்கிட்டையும் நம்மளுடைய வீடியோக்களை ஷேர் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு, இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு, இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.